வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2025 ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு. அதே சமயத்தில் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. அப்போ சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த 14ஆம் தேதி, ஜனவரி 14ஆம் தேதி என்று சூரிய பகவான் உங்க ராசிநாதன் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன், நோய், எதிர்ப்பு, பகை என்று ஸ்தானத்துல போய் அமர்கிறார். அப்போ அமர்ந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. சோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் குழந்தை பற்றிய எண்ணங்கள், கடனை எப்படி அடைப்பது, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதில் தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு சிறப்பு பெறும். அப்போ உங்க எண்ண ஓட்டங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா உங்க ராசிநாதனை குரு பார்க்கும் பொழுது, அதாவது இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வழக்குகளாக இருந்தால் அதிலிருந்து ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள், ஏற்கனவே ஹெல்த் உடல்நல சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு பிரச்சனையாக இருந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், எதிர்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது, பல பிரச்சனை, பல தொல்லைகளாக இருந்ததுன்னா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அதுவும் குருவினுடைய வீட்டில் போய் அமர்கிறார். அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எங்க போய் குருவினுடைய வீட்டில் அமர்ந்து அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தனம் சிறப்படையும் அப்படிங்கிறத அமைப்பு. தனம் பெருகக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது. கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். உங்களுடைய வாக்கு பலிதம்ங்கிறது நன்றாக இருக்க போகிறது. கண் பிரச்சனை, இத மாதிரி கண் சார்ந்த விஷயம், முகம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனையாக இருந்தவர்கள் இந்த மாதம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் உங்க பேச்சு பலமாக இருக்க போகிறது. எதை எப்படி பேசணும் என்கின்ற புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கும். அப்ப புத்திசாலித்தனம் அந்த புதன் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடம் பேச்சு ஸ்தானத்தின் அதிபதியாக வருவதால பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிலின் மூலமாக உங்களுக்கு கூடுதல் வருவாயை பெற்று தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜனவரி மாதம். உங்க முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பது நல்லது. அப்ப முயற்சி ஸ்தானாதிபதி உங்க ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். அப்போ என்ன, எதை அபிவிருத்தி செய்வதற்காக ஒரு முயற்சி, தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் அல்லது வேலை மாற்றத்துக்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, நன்றாக இருக்கும். பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் நன்றாக இருக்க போகிறது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதிய புதிய வியாபார யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். சுகஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஜனவரி மாதம். என குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் அதிபதி 12இல் போய் மறைந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது 21/1/2025 என்று செவ்வாய் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போய் அமர இருக்கிறார். அப்ப என்ன ஆக போகுது, உங்களுக்கு லாபம் கிடைக்க போகிறது. தடைப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்க போகிறது. என்ன தடை கொடுத்தது, ஒரு இடம் வாங்குறதுக்கு 1 மாதமா 2 மாதமா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க, கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா செவ்வாய் நீச்சமா இருந்தார் அல்லவா. ஆனா இப்போ 11ஆம் இடத்துல போய் அமரும் போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வீடு கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. வாகனங்கள் வாங்குவதற்கான
அந்த கொடுப்பினை இருக்கிறது. சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கிறார், நிச்சயமாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு, வீடு கட்டி விற்கக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகக்கூடிய தன்மை, இதெல்லாமே நல்லா இருக்கு. குழந்தைகள் படிப்பு பிரமாதமாக இருக்கு, நல்ல மார்க் எடுக்கக்கூடிய தன்மை. இது இந்த மாதம், அதாவது சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஒளி பொருந்திய தன்மையில் இருக்கிறதுனால ஒரு பிரைட்டா ஒரு ஃபியூச்சர், அதாவது படிப்பது இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது. ஒழுக்கம் நன்றாக இருக்க போகிறது, சிந்தனை நன்றாக இருக்க போகிறது. அதாவது 5ஆம் இடம் என்பது சிந்தனையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ மன சிந்தனை நன்றாக இருக்கிறது, மன தைரியம் நன்றாக இருக்க போகிறது. அதே சமயம் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழந்தை படிப்பு நன்றாக இருக்கு, குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பா இருக்கு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்? நிச்சயமாக கடன் இருக்குது, ஆனால் கடன் சுப கடன்களாக கன்வெர்ட் ஆகும். அப்போ நல்லது தானே. கடன் என்பது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா 6ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். கடன் வாங்கி அந்த கடனின் மூலமாக அனுகூலம், ஆதாயம், கடனை வாங்கி ஒன்றை பெருக்குவது. ஸோ இந்த அமைப்புங்கிறது நன்றாக இருக்கிறது. திருமணம் சார்ந்த விஷயத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன், களத்திர காரகனான சுக்கிரன் போய் 7ஆம் இடத்தில் இருக்கு. திருமணமான அல்லது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு தொந்தரவு, ஒரு மாதிரியான தன்மை இருந்தவர்கள், ஒரு மாதிரியான தன்மை என்ன, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதாவது உணர்வு ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவு இருந்தவர்கள் இந்த மாதம் அந்யோன்யத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும். அதே சமயத்தில் சனி இருந்து தடைப்பட்டு கொண்டிருந்த சனி 7ஆம் இடத்தில் இருக்கும்போது சில தடைகளை கொடுக்கும் அல்லவா, இப்போ அந்த தடை விலகப் போகிறது, தெளிவு பெறப் போகிறது. திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய கொடுப்பினை இந்த மாதம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில், அதாவது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து சில ஸ்லோவா, ஒரு மந்தமா, ஒரு டல்லா இருக்கக்கூடிய தன்மை இருந்ததல்லவா, இப்போ சுறுசுறுப்பு அடையக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் இருக்கிறது, வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. அந்நிய மதத்தினர் மூலமாக எதிர்பாராத விதத்தில், 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா, அப்போ அந்நிய மதத்தினர் மூலமாக எதிர்பாராத சில விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு, அதாவது ஒரு வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு சென்று வருவது அல்லது வெளிநாட்டு வேலைக்கு போவது. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு கொடுப்பினை என்பது இந்த மாதம் இருக்கிறது. அதே சமயத்தில் 8ல் ராகு இருக்கிறதுனால ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ எதையாவது ஒரு தொந்தரவு கொடுக்கத்தான் செய்யும், ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை. அதுவும் என்ன கொடுக்கும்னா வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்க இருக்கிறது. 9ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தார், ஆனால் இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்தில் வரும்போது தந்தையின் மூலமாக லாபம், வெளிநாட்டின் மூலமாக லாபம், ஆன்மீகத்தின் மூலமாக ஈடுபாடு, ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கும், சமூக சேவை செய்யக்கூடிய சிந்தனைகள் பெருகச் செய்யும். ஸோ இந்த மாதிரியான தன்மை இருக்கும். அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, சட்டம், நிதித்துறை, நீதித்துறை, இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்குங்க இந்த மாதம். வேலையில் சரி அல்லது தொழிலும் சரி, நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்களில் ஒரு நன்மை பயக்கக்கூடிய தன்மை, ஒரு குட் நியூஸ் உங்கள் காதலுக்கு விழும். அது உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. லாபாதிபதி, அதாவது லாபத்தை தரக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார்லவா, 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபத்தை கொடுக்கும் அல்லவா. அப்ப நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதரர்கள் வழியாக சகோதரர் சில விஷயங்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த ஜனவரி 21க்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் இருந்து வந்த சில வகையான
அந்த கஷ்டங்கள், அதாவது நல்ல பண்ணுற ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது விளையாட்டுத் துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை, ஆர்வம் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வருவது மிகுந்த நன்மையை பயக்கும். அதே சமயத்தில் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தரிசித்து வருமேயானால் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை அன்று இந்த சிம்மராசி என்பவர்கள் முருகப்பெருமானை வணங்கி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த பாக்கியம் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது.